கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறதுமா கிடைக்குமா? அதுபோல் நீங்கள் இதுவரைக்கும் எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இருக்கிறதா உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்த ஆண்டவரே, இதை நீங்கள் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு இந்த காலை வேளையில் நீங்கள் சொல்லுங்கள். எதெல்லாம் இல்லையோ அது உங்களுக்கு இருக்கிறதாக உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? இந்த நல்ல ஆலோசனையோட இன்னைக்கு மங்கள வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாமா? சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வெற்றி தோல்வியாய் மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ளால ஒரு பயம். அவங்களால பண்ண முடியும், ஆனால் இந்த பயத்தில் கோட்டை விட்டுறாங்க. உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் யாராவது ஒருத்தர் தான் உட்கார முடியும். ஒன்னில் தைரியப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், இல்லைன்னா உன்னை பயமுறுத்துகிற அசுத்த ஆவி இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ளால பயம் இருக்குது அப்படின்னாச்சுனாலே நீங்கள் நினைக்கலாம், இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவி ஒன்றை இயக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துக்கு போனனால அவங்களுக்கு தனியாக போகிறதுக்கு அவங்களால முடியாது மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்காது. நான் எப்படி அங்கே பிரச்சனை வந்தால் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதை எப்படி என்னால் சரி பண்ண முடியும், அதனால் யாராவது ஒருத்தரை கூட்டுட்டு போனால் எனக்காக அந்த காரியத்தை செய்வாங்க, அந்த இடத்துல நான் அதை மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அந்த இடத்துல கர்த்தர் உனக்காக வருவார். நீ யாரையாவது ஒருத்தரை கூட்டுட்டு போன அப்படின்னு நினச்சேன்னா அவங்க சில காரியத்தை செய்யும்போது சொதப்பிடும். அதான் உண்மை. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, எனக்கு அதுக்கு பலன் இல்லை, நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா எனக்கு இந்த காரியம் நடக்கன்னு நீங்கள் கூட்டுட்டு போனீங்கன்னா அதுதான் தைரியத்தின் ஆவியானவர் உன் கூட இருந்து செயல்படுகிற விதங்கள். ஸோ இன்னைக்கு பிறகு ஆண்டவர் தைரியமானவர், நீங்கள் தைரியமாக இருக்கணும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராக இருங்கள்னு சொன்ன ஆண்டவர், நான் தைரியசாலியாக இருக்கிறது மாதிரி நீங்கள் தைரியசாலியாக இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஸோ இன்னைக்கு பிறகு எல்லா கோழைத்தனத்தின் ஆவி ஆண்டவர் எடுத்து போடுகிறார். தைரியத்தின் ஆவினால உங்களை நிரப்புறாரு. சிலர் ஒருவேளை இன்னைக்கு காலையில் எழும்பி உங்கள் எதிர்காலத்தை நினச்சி பயந்துட்டு இருக்கலாம். வயசு ஏறிடுச்சு, இதுக்கு மேலே என்ன லைஃப், இதுக்கு மேலே நம்ம என்ன சாதிக்க போகிறோம், இதுக்கு மேலே அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படின்னு இருக்கிற பிள்ளைகள் அந்த எதிர்காலத்தை குறித்த பயத்திலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். சிலருக்கு மரண பயம் இருக்கும், சிலருக்கு தோல்வியை குறித்த பயம். சில பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாச்சுன்னா எழுதும்போது தான் பயப்படுறாங்கன்னு பார்த்தா எழுதிட்டு வந்தால் அதோட பயம். என்ன ரிசல்ட் வரும், எவ்வளோ மார்க் கிடைக்கும், நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோமா, இதில் நம்ம எலிஜிபிள் ஆவோமா, அந்த பயத்தில் இருக்காதீங்க. நீங்கள் தைரியமாக கிருபாசனத்தண்டையில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் எஃபர்ட்டை நான் போட்டுட்டப்பா, என்னால் முடிஞ்ச உழைப்பை நான் போட்டுட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் கிரியேட் செய்யணும், உங்களை நான் நம்பி இருக்கிறேன். அந்த தைரியத்தோடு இருந்து பாருங்கள், கட்டாயம் நீங்கள் ஜெயிப்பீங்க. நிறைய பேர் பயத்தில் தெரிஞ்ச கொஸ்டினை கூட தப்பாக எழுதுவான், தெரிஞ்சதுக்கு கூட இன்டர்வியூவில் தப்பாக ஆன்சர் பண்ணுவான். அப்படி இராதபடிக்கு இன்னைக்கு தைரியத்தின் ஆவியானவர் உங்கள் கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் பயம் இருக்காது. ராத்திரி தூங்கும்போது பயப்படுறீங்களா? கெட்ட சொப்பனத்தை பார்த்து பயப்படுறீங்களா? சலங்க ஒலி சத்தத்தை கேட்டு பயப்படுறீங்களா? பாம்பு கனவை பார்த்து பயப்படுறீங்களா? எதை நினைச்சு பயப்படுறீங்க? எல்லா பயத்தை நீக்குகிற ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்காக யாவற்றையும் நன்மையாய் செய்து தருவார். சரி, இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஷீபா, கள்ளக்குறிச்சி. என்னுடைய பெயர் ஷீபா, என்னுடைய கணவர் பெயர் பிரதாப். அவர் திருக்கோவிலூர் பகுதியை சேர்ந்தவர். என்னுடைய திருமணத்திற்காக பல வருடங்களாக வரன் பார்த்து தடையாக இருந்தது. 33 வயது ஆகிவிட்ட காரணத்தினால் தேவனை அறியாத குடும்பத்தை சார்ந்த ஒரு மணமகனை பேசி முடிக்க ஏற்பாடு செய்தார்கள். இந்த சூழ்நிலையில் நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெப நேரத்தில் விசுவாசமுள்ள ஒரு மணமகன் தான் அமைய வேண்டும் என்று அழுது ஜெபித்தேன். கூட்டத்தின் முடிவில் ஐயா ஸ்டீபன் அவர்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஐயா அவர்கள் ஜெபித்த போது, மகளே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று ஜெபித்தார்கள்.
கர்த்தர் மேல் விசுவாசமுள்ள மணமகன் அமைந்து திருமணம் நடக்கும், நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய் என்று சொல்லி ஜெபித்து என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார். என்னுடைய கணவரும் விசுவாசமுள்ள பெண் அமைய வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய கிருபையினால் எங்களுக்கு நவம்பர் 8ஆம் தேதி 2024 அன்று அழகாக கர்த்தருடைய கிருபையினால் திருமணம் நடந்தது அப்படின்னு அன்பு பிள்ளைகள் சாட்சி எழுதியிருந்தாங்க. அவர்கள் சாட்சி சொல்லுகிறது கூட இப்போ உங்களுக்கு திரையில் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஷீபாவுடைய வாழ்க்கையில் அவள் விரும்பினபடி ஒரு நல்ல விசுவாசமுள்ள ஒரு மணமகனை கொடுத்து 33 வயசுலேயும் அவருடைய திருமணத்தை சிறப்பாக ஆண்டவர் தலைமை தாங்கி நடத்தி தந்தவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீர் செய்வீராக. ஆண்டவரே, வயசை நினைச்சு அவங்க பயப்படாமல் வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிற ஆண்டவரை தங்கள் கையிலே வைத்துக்கொள்ள, தங்கள் பட்சத்திலே வைத்துக்கொள்ள, தங்கள் வலது பாரிசத்தில் வைத்துக்கொண்டு ஜெயம் எடுக்க இவர்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கும் யார் யார் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து தனிமைப்பட்டு நிற்கிறார்களோ, சத்துருவால வஞ்சிக்கப்பட்டு நிற்கிறார்களோ, அவர்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் சென்று சத்துருடைய வஞ்சக வலையிலிருந்து அவர்களை பிடுங்கி உம்முடைய கரத்தில் எடுத்து உம்முடைய சாம்ராஜ்யத்தை அவருடைய இருதயத்திலே ஸ்தாபித்து இனி நீரே அவர்கள் பட்சத்தில் இருந்து என் பிள்ளைகளுக்காக வழக்காடும், யுத்தம் செய்யும், யாவற்றையும் நன்மையாய் செய்து தாரும். எல்லா பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி தைரியத்தின் ஆவியினால நிரப்பும். மரண பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுத்து எல்லா மரண பயத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். தோல்வி பயத்தோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு எல்லா தோல்வியை வெற்றியாக மாற்றி அவருடைய பயத்தை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்வீராக. தொடர்ந்து என் பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறாங்களோ அத்தனை காரியத்திலும் ஆண்டவர் அதிசயத்தை விளங்க பண்ணி என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.